திருச்சி மாநகரில் உள்ள ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக மற்றும் திமுகவில் வேட்பாளராகும் அதிர்ஷ்டசாலிகள் யார் யார் என்கின்ற தகவலை பார்ப்போம். அதிமுகவை பொறுத்தவரை எஸ்விஆர் என்கின்ற எஸ்வி ரவிசங்கர் பாரம்பரிய அதிமுக குடும்பம். தற்போது பேரவை மாவட்ட இணைச் செயலாளராக அதிமுகவில் பொறுப்பில் இருப்பவர். ஸ்ரீரங்கத்தில் பெரிய அளவில் பூ கமிஷன்மெண்ட் நடத்தி வருகிறார். தொகுதியில் உள்ள பூ உற்பத்தியாளர்கள் மற்றும் பூ வியாபாரிகளிடம் நேரடி தொடர்பில் இருப்பதால் தொகுதி மக்கள் அறிந்த நபராக இருக்கிறார். ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட 8.5 கிராமம் இவருக்கு பூர்வீகம். முத்திரையர் சங்க தலைவர் ஆர்வி அவர்களின் மருமகன் ஆவார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் தீவிர விசுவாசி என்பதால் 2026 தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் அதிமுகவில் பேசப்படும் நபர்களில் எஸ்விஆர் ரவிசங்கர் பிரதானமாக இருப்பதை காண முடிகிறது. அடுத்ததாக கோப்பு நடராஜ் 2006 முதல் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வைத்து வருபவர். மாவட்ட மாணவரி செயலாளராக கட்சி பொறுப்பில் இருந்தவர். தற்போது அந்தநல்லூர் ஒன்றிய அதிமுக செயலாளராக இருக்கிறார். கடந்த 2006 முதல் அனைத்து தேர்தல்களிலும் வாய்ப்பு கேட்டு வருபவர். 2016 வளர்மதி வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது கோப்பு நடராஜ் மாற்று வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர். 2026 தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் அதிமுக சார்பில் பேசப்படும் நபர்களில் கோப்பு நடராஜ் பெயர் பரபரப்பாக பேசப்படுகிறது. அடுத்ததாக பேரூர் கண்ணதாசன் அதிமுகவில் தீவிர செயல்பாட்டு கொண்டவர். கட்சியில் தற்போது மாவட்ட மீனவரணி செயலாளராக பொறுப்பு வைத்து வருகிறார். ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர் போன்ற பொறுப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக மக்கள் பணி செய்து வந்தவர். தொகுதி மக்கள் அறிந்த நபர். அனைத்து தேர்தல்களிலும் வாய்ப்பு கேட்டு வருபவர். 2026 தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் அதிமுகவில் பேசப்படும் நபர்களில் பேரூர் கண்ணதாசன் பெயர் முன்னிலையில் இருப்பதை காண முடிகிறது. அதிமுகவில் செல்வராஜ் 1994 முதல் கிளை செயலாளர், ஒன்றிய இணைச் செயலாளர், மாவட்ட இணைச் செயலாளர், மாவட்ட பொருளாளர் என கட்சி பொறுப்புகளை வைத்து வந்தவர். ஒன்றிய குழு துணைத் தலைவர் மற்றும் ஒன்றிய குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டவர் என்ற நற்பெயர் இவருக்கு ஒன்று. 2011 முதல் அனைத்து தேர்தல்களையும் வாய்ப்பு கேட்டு வருபவர். 2026 தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் அதிமுகவில் பேசப்படும் நபர்களில் செல்வராஜ் பெயர் பிரதானமாக இருப்பதை காண முடிகிறது. திமுகவை பொறுத்தவரை சிட்டிங் எம்எல்ஏ ஆக இருக்கும் பழனியாண்டி 5 வருட காலத்தில் தொகுதியில் செய்து வந்துள்ள திட்டப்பணிகளை சொல்லி வாய்ப்பு கேட்பவர். குவாரி முறைகேடு விவகாரத்தில் கரூர் மாவட்ட நிர்வாகம் இவருக்கு 24 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. குவாரி முறைகேடு விவகாரத்தில் செய்தி சேரிக்கை சென்ற பத்திரிகையாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய பழனியாண்டி இதில் நேரடியாக தலையிட்டதால் அவருக்கு பெரும் சர்க்கரை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் பழனியாண்டிக்கு மட்டுமல்ல, திமுக தலைமைக்கும் மிகுந்த களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்கின்றனர். இதனால் 2026 தேர்தலில் பழனியாண்டுக்கு திமுக தலைமை வாய்ப்பு கொடுக்காது என்கின்றனர். அடுத்ததாக துரைராஜ் எம்காம் எம்பில் படித்தவர். திமுகவின் தீவிர செயல்பாட்டாளர். 2006 மற்றும் 2019 ஆண்டுகளில் 2 முறை யூனியன் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். துரைராஜ் சேர்மனாக பதவி வகித்த காலத்தில் அனைத்து கிராமங்களுக்கும் நிறைவான அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதால் இவருக்கு நற்பெயர் உள்ளது. திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான கே நேருவின் தீவிர ஆதரவாளர் என்பதற்கு இவருக்கு கூடுதல் பலம் என்கின்றனர். 2026 தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் திமுகவில் துரைராஜ் பெயர் முன்னணியில் பேசப்படுவதை காண முடிகிறது. ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக திமுகவில் யார் யார் அதிர்ஷ்டசாலிகள் என்பதற்கு விரைவில் விடை கிடைத்துவிடும்.